வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், யாரை நம்பியுமே அனுப்ப முடியல. ஏன்னா எல்லாமே ஒரு நியூஸ் வருது. ஆட்டோக்காரங்கள்லேருந்து வயலன்ஸ் எல்லாம் கெட்டதுங்களுக்கும் ஆரம்ப காரணமே வீட்டில் உள்ள பெற்றோர்கள், தாய் தகப்பன்கள். அந்த குழந்தைய வந்து நீ குழந்தையா பார்க்காம நீ அதுகிட்ட போய் காமத்தை தோன்ற விதமா எதனா சொல்லிட்டு இருந்தா அது மிகப்பெரிய தப்பு. 5 வருஷ தண்டனை, அவனை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கேவலமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. வானவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும், பாலியலுக்கான அங்கீகாரம் வேண்டும், நாங்கள் யாரோடு வேண்டுமானாலும் இருப்போம். அவங்க தான் பண்ணாங்கன்னா நிற்கிற இடத்துலயே சுட்டுருலாங்க. அந்த சின்ன குழந்தைங்கலாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் சொல்லவே கஷ்டமாக இருக்கு. ஒரு பெண்கள் நினச்சாங்கன்னா ஒரு சமுதாயத்தை உருவாக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். அவனுங்களை அந்த தப்பு பண்ண இடத்துல போலீஸ்னா தண்டனை கொடுத்து நம்ம அந்த நிமிஷத்துக்கு அவனுங்களை அப்படியே அறுத்து போட்டுருந்தோம். ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கருத்து கேட்பதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. சமீபத்தில் நடந்த இந்த கிருஷ்ணகிரி சம்பவமாக கூட இருக்கலாம். இந்த சம்பவத்தை பற்றி நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் கேட்க வந்திருக்கோம். அதாவது இந்த குற்றத்திற்காக என்னென்ன தண்டனைகளை கொடுக்கப்படலாம் அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கோம். அதன் பிறகு பெற்றோர்களும் சரி, இந்த பெண் பிள்ளைகளும் சரி, இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான பாண்டிங் இருக்குல்ல, அதை பற்றி எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான குற்றங்கள் நம்ம டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். செய்தித்தாள்களில் மற்றும் ஊடகங்கள்லையும் சரி, டிவிலையும் சரி. இந்த மாதிரி நம்ம கேட்கும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு உண்டான குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணும், குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்? தண்டனைகள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிவியரானா மட்டும்தான் குற்றங்கள் கூடுமான வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறீங்க, டே டு டே அவங்க கூட நீங்கள் எவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அது பயப்படுது அப்படின்னும் போது அது எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். அது நடக்கும்போதே அது பேரண்ட் கிட்ட ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட் பேரண்ட்டுக்கும் இருக்கணும், குழந்தைக்கும் இருக்கணும். ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் பண்ணாத பீப்புளுங்கிறது கிடையவே கிடையாது. டே பை டே அது மிஸ்டேக்குன்னு நடக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் நம்ம எப்படி இருக்கோங்கிறதே இருக்குது. ஓகேங்களா? சொன்ன மாதிரி இப்போ துபாயில் நீ எந்த ஃபாரின் கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக எதுக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். மிஸ்டேக் வருது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப கடுமையாக தான் சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஃப்ரீ, என்ன பண்ணாலும் காசு கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம். நீங்கள் யார் வேணால் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிங்க, நான் சொல்லணுன்ட்டு இல்லை. கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவங்க அடுத்தது பண்ணாத மாதிரி இருக்கணும். இன்னொன்று, நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் பஸ் ஏறி அடுத்த ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி போயெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் கார்னருக்கு கடைக்கு கூட அனுப்ப முடியல பசங்களை நம்பி. அவ்வளோ பயம். ஏன்னா யார் என்ன பண்ணுவா, எங்கே கூட்டிகிட்டு போவா, எதுவுமே எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்? ஒரு வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், யாரை நம்பியுமே அனுப்ப முடியல. ஏன்னா எல்லாமே ஒரு நியூஸ் வருது. ஆட்டோக்காரங்கள்லேருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அது பிரச்சனை இது பிரச்சனை, ஸ்கூலில் டீச்சர்ஸு எல்லாருமே, ஈவன் அப்பா முதற்கொண்டு யாரை நம்பி பண்ணுறதுனே ஒன்றுமே சொல்ல முடியல. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு ஏன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க என்னன்னு தெரியல. அகைன் வந்துகிட்டே தான் இருக்குது அந்த பிரச்சனை. ஈவன் இப்போ ஒரு முந்தினேதோ கிளாம்பாக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஆட்டோ டிரைவர் ஏதோ சம்திங் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுத்தா தான் அது சரியாகும். இல்லைனா இது இப்படியே எங்கே போகும்னு தெரியல. நாளைக்கு வீட்டை விட்டே வெளியில் வர முடியாது போல. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குது. நாள்தோறும் ஒவ்வொரு ஒன்றும் இல்லை, ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை, 10 நிமிஷத்துக்கு ஒருத்தங்க, அந்த மாதிரி நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்குது. அது எந்த மாதிரி கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்தாலும் அவங்க ஒரு இது மாதிரி தெரியல. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே இப்போ குற்றம் சுமத்துறாங்க. எப்படி இருக்குன்னா அவங்க ஆடைகள் அப்படி இருக்குது, அவங்க ஆடை இப்படி இருக்குது, அவங்க அப்படி போடுறாங்க, நைட்டு போடுறாங்க.
அவங்கள பற்றி குற்றச்சாட்டு பண்ணுறது நேரத்தில் ஆண்கள் என்ன மாதிரி செய்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேவலமான சூழ்நிலையில தான் இப்போ போயிட்டு இருக்கு. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நடக்கின்ற ரொம்ப தப்பான வயலன்ஸ் எல்லாம் கெட்டதுங்களுக்கும் ஆரம்ப காரணமே வீட்டில் உள்ள பெற்றோர்கள், தாய் தகப்பன்கள். அது ஒரு தாய் ஒரு மகன்கிட்ட இல்லை யாருக்கிட்டேயோ ஒரு ஆரம்பத்துலேயும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறது அது மட்டும் அவங்க சொல்லி கொடுத்து நல்லா வளர்த்தாங்கன்னா நாட்டில் ஒரு பெண்ணுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தப்பு நடக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் அந்த குற்றவாளி தான் பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்கணும். அவங்க தான் பண்ணாங்கன்னா நிற்கிற இடத்துலயே சுட்டுறலாங்க அவங்க. நிஜமாக சொல்கிறேன். அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் சொல்லவே கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல வெளியில். கிடையாது. ஆமாம், சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எனக்கே ஒரு மாதிரி தான் தோணுது அது ஆக்சுவலாக. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அதனால எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி பார்க்கணுமோ அது மாதிரி தான் மற்றவங்க வீட்டு குழந்தைங்களையும் நம்ம பார்க்கணும். சார், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது பெண் குழந்தைக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்கனாலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேர் வந்து எடுக்கணும். ஏன்னா எந்த இடத்துலேருந்து ஆபத்து வருதுன்னு யாருக்குமே வந்து தெரியல. ஒரு டீச்சர்ஸே இந்த மாதிரி வந்து செய்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து தப்பு. இந்த மாதிரி தப்புக்கு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப சீரியஸான தண்டனை வந்து தரணும். இது கிருஷ்ணகிரியில் மட்டும் நடக்கலைங்க. இது ஒரு 5-6 வருஷமாகவே தொடர்ந்து நடந்துருந்தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில், என்னோட மென்டாலிட்டியில் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு அம்மனமாக வச்சு சுடணுன்றேன் நான். தவறான செயலுக்கு இது நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் குழந்தையை தொடர்றது ரொம்ப 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 தப்பு. கன்னத்தில் முத்தமிட்டாலே கேட்காம முத்தமிட்டா கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப தவறு. இது வன்மையாக கண்டிக்கிறேன். இதை பண்ணுறது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை குட்டி இருக்கும், மருமக இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, எல்லாமே பெண்கள் தான். அந்த குழந்தைய வந்து நீ குழந்தையா பார்க்காம நீ அதுகிட்ட போய் காமத்தை தோன்ற விதமாக எதனா சொல்லிக்கிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தப்பு. லீகலாக அவங்களுக்கு வந்து மரண தண்டனை மிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா அது அது மாதிரி மரண தண்டனை கொடுக்கலாம், தூக்கு தண்டனை இது மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து விசாரித்து அவனை வந்து இது ரிமாண்டில் போட்டு அது மாதிரி அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் போய் ஒரு பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போகிறது. இம்மீடியட் ஆக்ஷன் மாதிரி மரண தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ கொடுத்தா திருப்பி அவங்க தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள். ஏன்னா இந்திய நாடே முதல்ல சரியில்லை. ஏன்னா இந்திய நாடே பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஃபுல்லாக இருக்குது. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அது. ஏன்னா அதனால் பெண்களை யாராவது சட்டப்படி ஃபுல்லாக தீண்டுனா உடனே காவல்துறை அவங்களுக்கு நடவடிக்கை ஃபுல்லாக கொடுக்கணும். என்ன ஒரு பெண்கள் நினச்சாங்கன்னா ஒரு சமுதாயத்தை உருவாக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். ஏன்னா அதனால் சமூகம் வந்து பெண் சமூகம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது இந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க திரும்ப அந்த தவறு செய்யாத அளவுக்கு கொடுக்கலாம் சார். எந்த தண்டனையாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முதல்ல குற்றம் கண்டுபிடிச்சப்பட்டவனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தண்டனையாக இருக்கணும். திரும்ப வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்காத அளவுக்கு ஒரு தண்டனையாக இருக்கணும். ஏன்னா அவங்க திரும்ப வந்த பிறகு அதே தவறுகளை தான் செய்கிறாங்க. அதுக்கு எதுக்கு தண்டனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் தண்டனை, 5 ஆண்டு காலம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிரந்தரமான தண்டனை அப்படி இருக்கணும். ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். பார்த்த உடனே எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தை இருக்குது. எல்லாருமே தன்னுடைய தாயோடைய வயிற்றுலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. ஒவ்வொரு குழந்தையும் தெய்வமாக மதிக்க வேண்டிய காலம்லாம் மலை ஏறி இப்போ அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப இந்த பாலியல் தொழுக்கு ஆளாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் பெண் குழந்தை வச்சுக்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயும். அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு தூக்கு துபாயெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படியே தலையை வெட்டிடணும் இல்லையா, அவனுங்களை அப்படியே எக்கவுண்ட்ரு போட்டுருணும் அந்த நிமிஷத்துலேயே. அது போல் பண்ணணும். அவங்களெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாருக்கும் வந்து எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் சும்மா போடுறாங்க, 3 மாதம் இருக்கிறாங்க, வெளியே விட்றாங்க. அவனை வந்து கை காலை தான் கட் பண்ணி எடுக்கணும். தண்டனையே கொடுக்கக்கூடாது. அவனுக்கு வந்து ஆள் தண்டனை கொடுக்கக்கூடாது, எந்த தண்டனை கொடுக்கக்கூடாது. தப்பு பண்ணுற 2 கையும் 2 காலையும் வெட்டிடணும். வெட்டி எடுத்துட்டு அதுதான் அவனுக்கு தண்டனை. அப்போதான் அடுத்தவன் வந்து அந்த தப்பு செய்ய மாட்டான். தண்டனை பார்த்து முதல்ல எல்லாருமே பயப்படணும். அது பொது வெளியில் கொடுக்கணும் அந்த தண்டனை. என்ன கேட்டால் நம்ம கோணிப்பை தைப்போம்ல ஊசி, ஒரேடியாக சாகடிக்காமல் இது பண்ணாமல் அந்த தண்டனையை பார்த்தா பயப்படணும் முதல்ல.
அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு டிலே பண்ணி கொடுக்காம உடனுக்குடனாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து ஏன் தைரியமாக தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. இல்லை வீட்டில் உள்ளவங்களே வந்து இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் சொல்லிட்டு சொல்லாமல் இருப்பாங்க. முதல்ல இது ஒரு தப்பு. அந்த குழந்தை விக்டிம் மேலே தப்பு இல்லை, இதை வெளியே சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே வரணும். பெண் குழந்தைங்கள வெளியே விடாமல் இல்லை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஈவன் இப்போ இந்த ஜென்ரேஷன் பெண் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்தா வளர்க்கணும். அது ஈக்குவலாக தான் இருக்கணும் 2 பேருக்குமே. எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு இது பண்ணுறது. அவங்க நேர்லேயே போய் வெட்டி போடலாங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஆனால் அது நம்மளால் சட்டத்தை வந்து அதுக்கு இடம் இல்லாதனால அதை நம்மளால் வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஆனால் பல அரபு கண்ட்ரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாங்க. சரிங்களா? வன்கொடுமை ஏதாச்சும் நடைபெறது கேள்விப்பட்டு அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துலேயே ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான இதே கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் தண்டனை, ஒரு 5 வருஷம் தண்டனை. அவனை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கேவலமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இதை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, இல்லைங்கிறது 2வது விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது. அது எந்த மாதிரி வந்து அவங்க வந்து முன்னோடிக்கு கொண்டு போகிறாங்கங்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை. எனக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு பெற்றுருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. வெளியே திருமண பக்கம்லாம் வந்து ஈவ்டீசிங், முதல்ல ஈவ்டீசிங் ராகிங் சின்ன லெவலில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது தொடுதல் இல்லாமல். இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தோம்னா வன்புணர்வு, உடல் ரீதியான அப்யூஸு, இதெல்லாம் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கு இந்த வானவியல் போன்ற விஷயங்கள்லாமே ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி சமூக பொருளாதார சீர்கேடு, சமூக வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பட்ட சூழ்நிலை இருக்குது அப்படின்னாக்கா வானவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும், பாலியலுக்கான அங்கீகாரம் வேண்டும், நாங்கள் யாரோடு வேண்டுமானாலும் இருப்போம், எப்படி வேண்டுமானாலும் இருப்போம் அப்படின்ட்டு. சரிங்களா? அவங்களுடைய வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க சொல்கிற மாதிரி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நோக்கி தான் இப்போ சமுதாயம் வந்து நகர்த்துன்னு அவங்க அஜெண்டா வச்சுருக்காங்க. அந்த அஜெண்டாவை நோக்கி தான் இப்போ நகர்த்துறாங்க. இது யதார்த்தமாக வாழ்வியல் சொல்லி நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இப்போ இப்போ கேட்டு பாருங்களேன், யாராவது மதிக்கிறாங்களான்னு? எல்லாம் என் பொண்டாட்டி நான் ஏன் மதிக்கணும், என் தங்கச்சி ஏன் மதிக்கணும், அது பொம்பளை வீட்டில் இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு மதிப்பு கொடுக்குறது இல்லை. ரெஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். நானும் பாதி நீயும் பாதி, சரிசமம் தான். நம்மளோட உடல் உறுப்புகள் வேணுமா விதமாக வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அனைத்து கடவுள் நம்மளை படைச்சது ஒரே ரத்தம், எல்லாமே எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. வேணுமா நம்ம மூளையோட இது கூட சேம் தான், ஆனால் நம்மளோட ஸ்ட்ரென்த் டிஃப்ரெண்ட். ஸோ அடிப்படையான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே நாட்டு நிலவரம் எங்கேயோ போயிடும். நம்மளுக்கு பாலியல் வன்புணர்வு பெண்ணை அந்த காலத்தையும் சொல்கிறான், மண்ணை தொட்டாலும் பெண்ணை தொட்டாலும் தலையை வெட்டி எடுக்கணும்னு அந்த காலத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் பண்ணுறதை வந்து என் பொண்ணை யாருன்னா பண்ண விட்டுருவேனா, என் பேத்திகளை யாருன்னா பண்ண விட்டுருவேனா? இதுக்கு வந்து மிகப்பெரிய சட்டம் போக்சோன்னு ஒன்று இருந்துச்சு, இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. ஏன் என்னன்னு தெரில. அதை ஸ்பாட் தண்டனை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கையை வைக்கிறாங்கன்னா அதை கையை வெட்டணும்னு நினைக்கிறேன். எதோ தூண்டுதல் இருக்கும், என்னென்ன தூண்டுதல் இருக்கோ, அவன் உணர்வு பூர்வமாக என்னென்ன பண்ணுறானா, எது அவனை தூண்டி விடுது, அவனை யார் கிளப்பி விட்டு இந்த மாதிரி வேலைக்கு பண்ண விடுறாங்களோ அதையே கட் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என் கைக்குள்ளே தான் வச்சுன்னுக்கிறேன் என் பொண்ணை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கணும் குழந்தைங்கள, எங்கேயுமே விடக்கூடாது. பக்கத்து வீட்டில் விட்றேன், அக்கத்து வீட்டில் விட, அப்படியே இப்போ சொந்தக்காரங்க வராங்க, அவங்க வந்து மடி மேலே தூக்கி வச்சுக்கலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அதை தாங்க அவாய்ட் பண்ணணும். எவனாக இருந்தாலும் சரி தொட விடக்கூடாது குழந்தைய. என்னன்னா என்ன, அதை சொந்தக்கார அண்ணனாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஒரு மோசமான கேரக்டரில் அவங்க அம்மாலாம் இல்லைங்களா, அவங்க அக்கா இல்லை, அவங்க தங்கச்சி இல்லை, அவங்க பொண்டாட்டி இல்லை. இப்போ அவங்க கூட போனாங்கன்னா ஒரு குழந்த பிறக்குது, அது பொம்பளை பிள்ளை இல்லையா, அவங்க பொண்ணு இல்லைங்களா. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இதுலாம் வரும். அதுனா வேற ஒரு பொண்ணாக பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு இதுலாம் வருமா? ரொம்ப மோசமான கேரக்டர். அம்மனமாக வச்சு அவங்களாம் சுடணுங்க. போலீஸ் இட்டுட்டு போய் அம்மனமாக வச்சு சுடணும். இல்லைன்னா பொம்பளைங்களா ஒரு 100 பொம்பளைங்களா திரட்டி அவங்க சுடணும். என்னோட ஆசை அதுதான். தண்டனைனா தூக்கில் போட்டணும். தண்டனை வந்து உடனுக்குடனே கொடுக்கணும். அதை பார்த்து ஃபஸ்ட்டு மக்கள் பயப்படணும். துபாய் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பாட் பனிஷ்மெண்ட் மக்கள்கிட்டயே வந்து கொடுக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல தண்டனை குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. இப்போ வந்து பொது வெளியிலேயே மக்கள் முன்னிலையிலையும் கொடுக்கலாம், மக்கள் அந்த சட்டத்தை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். பெண்ணை தொட்டானா தொட்ட கையை வெட்டு, ஃபஸ்ட்டு முறை தொட்டானா 5 விரலை வெட்டு, மணிக்கட்டோட வெட்டு. இதுதான் வந்து அரபு வந்து மெத்தடு. கையை வெட்டு, தலையை வெட்டினா தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இது அரசாங்கமே செய்யணும். நிற்கிற இடத்துலயே அவங்கள சுட்டுலாம், அவ்வளோதான்.
இந்த கையை வெட்டுறது காலை வெட்டுறது இங்கே வந்தால் அடுத்தவன் இவனை பார்த்து பயந்து செய்ய மாட்டான், எந்த குழந்தைங்களை துன்புறுத்த மாட்டான், அந்த நினப்பு கூட வராது பயம். இப்போலாம் ஆண் குழந்தைய கூட விடல, எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் உடனே என்கவுண்டர் பண்ணாங்க. அவனுங்களை அந்த தப்பு பண்ண இடத்துல போலீஸ்னா தண்டனை கொடுத்து நம்ம அந்த நிமிஷத்துக்கு அவனுங்களை அப்படியே அறுத்து போட்டுருந்தோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.